வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக உங்களுக்கு இப்போது ஸ்டார்ட் ஆகி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறையும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கொஞ்சம் கூடும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கிற மாதிரியாக இருக்கும். உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசும்போது மட்டும் அவசரமாக எதாவது டக்கு டக்குன்னு கவனிக்காமல் பதில் சொல்கிறது அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு லேசாக கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக அவங்க கையில் பொறுமையாக அவங்கள அனுசரித்து நீங்கள் பதில் சொல்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பணவரவு பொறுத்த வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்திலேயோ இல்லை வீட்டு தொடர்பான செலவுகள், தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த வாரம் இருக்க ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். குடும்பத்தின உங்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா அதில் உங்கள் பேரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் வீட்டில் சுபமான பேச்சு அல்லது மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய ஒரு சூழல் கூட ஒரு சிலருக்கு இருக்குது. உறவினர்கள் கூட இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் இந்த வாரம் பேசி சரி பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். வீடு மாற்றம், வீட்டு உபயோகப் பொருள்களில் வாங்கிறது அல்லது வீட்டை சீரமைக்கிறது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஆவணங்களை முழுசாக சரி பார்த்த பின்ன சரி பண்ணுங்கள். அது உங்களுக்கு கூடுதல் நல்ல தரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் குறையிறது, மனசில் கொஞ்சம் அழுத்தம், இது மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சின்ன சின்ன நேரங்களில் சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்றது ரொம்ப அவசியம். அதே நேரங்களில் கிடைக்கிற டைமில் ரெஸ்ட் எடுங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்லா தூங்கணும். அது நல்லா பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு சரி பண்ணுறது சரியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரத்தோட முக்கியமான நாள் எதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 24, 26, 28, அதாவது திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 25ஆம் தேதியாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை. இதுதான் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள்களாக இருக்குது. பண விஷயங்களில் பார்த்திங்கன்னா படிப்படியான ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அவசரமாக முடிவெடுக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்ச விஷயங்கள். இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.